ஹாய் மக்கா, மண்டைக்காடு புதூர்ல இருக்கிற கண்ணம்மா அப்படின்னு அழைக்கப்படுற லூசியா அம்மா ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நாங்க வந்தோம். சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த புதூர் கிராமம் அப்படிங்கிறது ஒரு அழகான சின்ன கிராமம் பாத்துக்கோங்க. இங்க வெறும் 250 குடும்பம் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட முக்கிய தொழிலே மீன் பிடித்தல் தான். நம்ம லூசியா அம்மா ஆலயத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடலே இருக்கு. அந்த கடல் வழியா தான் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஒரு பெட்டகம் வந்திருக்கு. அந்த பெட்டகத்துக்குள்ள பிரகாசி அம்மா கண்ணம்மா அப்படின்னு அழைக்கப்படுற லூசியா அம்மாவோட சுரூபம் இருந்திருக்கு. அந்த சமயத்துல கடியப்பட்டணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊரா இருந்திருக்கு. கடல் வழியா வந்த பெட்டகத்துக்குள்ள இருந்த நம்ம லூசியா அம்மாவோட சுரூபத்தை அவங்க கிழக்கு பக்கம் பார்த்து வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் லூசியா அம்மாவோட சுரூபம் புதூர் நோக்கி திரும்பி இருந்திருக்கு. அதே சமயத்துல கடியப்பட்டணம் ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொற்று நோயினால அவதிப்பட்டிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பார்வை சம்பந்தப்பட்ட நோயினால துன்பப்பட்டிருக்காங்க. அப்போ கடியப்பட்டணம் மக்கள் லூசியா அம்மாவோட சுரூபத்தை டிசம்பர் 13ஆம் தேதி நம்ம புதூர் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசையா இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க. தொற்று நோய், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே நம்ம கடியப்பட்டணம் ஊரை விட்டு உடனே மாறிடுச்சு. இந்த ஆலயத்தை சுத்தி எந்த பக்கம் பார்த்தாலும் அழகழகான ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும். ரொம்பவே அழகா இருந்துச்சு எல்லா ஓவியங்களுமே. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு பின்னாடி இருக்கிற கடல் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வீடுகள்ல இருக்கிற இருள் நீங்கிறதுக்காகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் நம்ம லூசியா அம்மாவோட ஆலயத்துக்கு பல பேர் வேண்டுதல் வச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தும் நிறைய பேர் இந்த ஆலயத்துக்கு வராங்க. ஓகே, டாடா, பை. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.